அங்க இருக்கார் பாருங்க. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அருகிலே. சில பேரு புலம்பிட்டு இருக்காங்க. என்ன புலம்புறாங்க தெரியுமா? நான் சிவபெருமான வணங்குறேன், கவலையை தராரு, கஷ்டத்தை தராரு, நிம்மதியை தரமாட்டாரு, சொகுசா வாழ வைக்க மாட்டாரு, பூராவுமே கஷ்டத்தையே தராரு. அவருக்கு நான் விழுந்து விழுந்து தொண்டு செய்யறேன், அவருக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன், எனக்கு கவலையை தான் தர்றாரு. ஆனா சிவபெருமான வணங்காதவங்களுக்கு எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குறாரே, எல்லா செல்வத்தையும் கொடுக்கிறாரே, கெட்டவன் நல்லபடியா வாழ்றானே, நல்லவனா இருந்தும் நாதியற்று கிடக்கிறோமே, நம்மளுக்கு நல்லதே செய்ய மாட்டாரா, சிவபெருமான் கண்ணை திறக்க மாட்டாரா அப்படின்னு சொல்றாங்க. அன்பர்களே கேளுங்க, நல்லா கேளுங்க. அதாவது மாணிக்கவாசகர் சொல்றாரு, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் என்பெருமான் மெய்யே உன் புன்னடிகள் கண்டின்று விடுச்சு. நாம எது மெய்யின்னு போயிட்டோம்? சாமியே மெய்யின்னு போயிட்டோம். பிறந்த பிறப்பருக்கும் நம் சிவபெருமான். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கரெக்டான இடத்துக்கு தான் வந்து இந்த பிறந்த பிறப்பா இருக்கணும்னா அந்த வினையெல்லாம் அறுக்கணுமா இல்லையா? அறுக்கணுமா இல்லையா? இங்க எல்லாம் நிலையா இருக்க போறோமா என்ன? கிடையாது. இதுதான் நம்மளுக்கு கடைசி பிறப்பு. நம்ம கடைசி நிலைக்கு வந்துட்டோம். கைலாயத்தின் பயணமானது இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம கடந்து வந்துட்டோம்னா கட்டாயமா கைலாயத்தை அடைஞ்சிருவோம். உங்களுடைய நோக்கம் கைலாயத்தை நோக்கி தான் இருக்கணும். கண்டிப்பா சிவபெருமானை நம்பியவர்கள் கெட்டு போனதாக வரலாறே கிடையாது. கண்டிப்பா காப்பாற்றுவார். அவரை நம்பிக்கையோட வணங்குங்க, கண்டிப்பா கொடுத்தே தீர்வாரு கைலாய பதவி. 100% நான் அடிச்சு சொல்றேன். பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அருகிலே. 6 நடிகை. திருச்சிற்றம்பலம்.